Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wa kafa wa salamun ala ibadihi alladhina istafa. Yaqulu subhanahu wa ta'ala fi muhkami tanzilih wa ma yantiqu 'anil hawa in huwa illa wahyun yuha. Wa kadzalika yaqulu Allah subhanahu wa ta'ala wa ma ataakumur rasulu fakhudhuhu wa ma nahakum anhu fantahu. وكذلك يقول فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم. உலமா பெருமக்களே, அன்பார்ந்த சகோதரி சகோதரிகளே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஹதீஸ் வஹி. வஹி என்னன்னா அல்லாஹ்வின் தரப்பால் அனுப்பப்பட்ட மெசேஜ். அதுக்கு தான் வஹின்னு சொன்னாங்க. வஹி ரெண்டு வகைப்படும். வஹிய மத்லூ, வஹிய கைர் மத்லூ. வஹிய மத்லூ ஓதக்கூடியது. குர்ஆன் இருக்கு, நம்ம ஓதுறோம், சவாப் கிடைக்கும், சவாப் கிடைக்கும் குர்ஆன். இது மத்லூ, திலாவத் செய்யக்கூடியது. கைர் மத்லூ திலாவத் செய்ய மாட்டோம், அது பிரகாரம் செயல்படுறோம். செயல்பட்டால் சவாப் கிடைக்கும். ஓதுனா புகாரி இருக்குது, முஸ்லீம் இருக்குது, அபூ தாவூத். ஓதுனா ஒன்றும் சவாப் கிடைக்காது, அமல் செஞ்சால் நிறையா சவாப் கிடைக்கும். அப்படி ரெண்டு விதமாக பிரித்து இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் ஹதீஸை நிராகரிக்கிறாங்க. இல்லை இல்லை, ஹதீஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த அறிவாப்பாளர் இருக்காங்க, அதில் எத்தனையோ பேர் பொய் சொல்லியிருப்பாங்க, எத்தனையோ பேர் தவறாக சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி குற்றம் சாட்டுறாங்க. இது சரியானது இல்லை. முஹத்திஸீன், இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம், இவங்கெல்லாம் ஒரு அறிவிப்பாளர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இவர் பொய் சொல்லியிருக்கிறாரா, இவர் நம்பிக்கையான ஆளாரா, இவருடைய ஞாபக சக்தி சரியாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் ஹதீஸை சேர்த்துருக்காங்க. அதனால ஹதீஸை ரெண்டு வகை பண்ணணும். சில பேர் நிராகரிக்கலாம்ல, இது பல விதமாக இருக்குது. ஒன்று சில பேர் இமாம்கள் சொன்னாங்களே அதுதான் சரி. அப்போ ஹதீஸில் வந்துருக்கு, இல்லைங்க இமாம்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் கூட அவங்க இது பற்றி பத்துவா கொடுக்கல, அதனால இமாமை பின்பற்றி தான் நடப்போம். இமாமுல் அம்பியா, இமாமுல் அவுலியா, இமாமுல் ஐமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாமல் சில ஹதீஸை நிராகரிக்கிறாங்க. இது மஸஹபை சேர்ந்தவங்க அப்படி செய்கிறாங்க. அந்த ஷாஃபி மஸஹபு, ஹனஃபி மஸஹபு, ஹம்பலி மஸஹபு, மாலிகி மஸஹபு, இங்கே வந்தால் அந்த மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் இமாம் சொன்னாரோ அதுதான் சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கூட பெரிய தவறு. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்களோ அதுதான் சரி. அல்லாஹ் தஆலா சொன்னா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. பெருமானார் தன் ஆசையை ஒன்றும் சொல்ல மாட்டார். மத கருத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் சொல்லப்பட்டு தான் சொல்வார். உலக விஷயத்தில் இல்லை, மத விஷயத்தில், தீனுடைய விஷயத்தில், மார்க்கத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறாரோ அதான் சொல்கிறாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து மெசேஜ் சேர்ப்பார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எது கொண்டு குர்ஆன் கொண்டு வந்து சேர்த்தாரோ அதே போல் ஹதீஸ் கூட வந்து சேர்த்தாரு அப்படின்னு சொல்லி சஹாபி சொல்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் தஆலா சொன்னா வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபகுதுஹு. சூரத்துல் ஹஷ்ர்ல சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எது சொல்லாரோ அதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹு. எதை விட்டு தடுத்து இருக்கிறாரோ அதை செய்யாதீங்க. இதில் கூட பெருமானார் என்ன சொல்லியிருக்கிறாரு அது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கூட வகை, இது கூட வகை தானே, அப்போ தானே நம்ம இதை ஏற்றுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படி இருக்குது. அதே போன்று நம்ம பார்க்கணும் வகை. இது உலமா எல்லாமே ஒன்று மட்டும் கடத்துவ உலமா
வகை சட்டப்பூர்வமான ஒரு விஷயம் மார்க்கத்தில். ஹதீஸ் வந்து ஒரு சட்டப்பூர்வமான ஒரு செய்தி, அது பின்பற்றி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளமா. யாரும் இதில் கருத்து வேறுபாடு இல்லை, இதில் கருத்து வேறுபாடு யாருக்கும் கிடையாது. எல்லாமே இதுக்கு தான் இது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இது கூட வகை தானே. சில பேர் நினைப்பாங்க, அட வகை என்ன, ஹதீஸ் என்ன, குரான் போதுமே. இல்லை இல்லை, குரான் போதாது. ஏன்னா குரான்ல ரொம்ப எத்தனை செய்தி இருக்கு, அதுக்கு விளக்கம் இல்லை. ஹதீஸ்ல தான் அதுக்கு விளக்கம் இருக்கு. உதாரணமா அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான், அகீமுஸ் ஸலாத்தா, தொழுகையை நிறைவேற்றணும்னு சொல்லி இருக்கிறான். அப்போ அந்த தொழுகையை ஃபஜர் நேரம், ஸுஹர் நேரம், அஸர் நேரம், மக்ரிப் நேரம், இஷா நேரம், அது குரான்ல இல்லை, தெளிவாக குரான்ல இல்லை. அப்போ நின்று தொழணுமா, உட்காரணுமா, சுஜூதில் என்ன ஓதணும், ருக்குல என்ன ஓதணும், தஹியாத் இருக்கா, தஷஹுத் இருக்கா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்களே, அதெல்லாம் கிடையாது. அதனால தான் பெருமாள் என்ன சொல்லியிருக்காங்க, சொல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுறேன் அப்படித்தான் நீங்களும் தொழுங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க. காட்டி கூட கொடுத்துருக்குறாங்க, இப்படி ருக்கு செய்யணும், இப்படி சுஜூத் செய்யணும், தஷஹுத்ல எப்படி உட்காரணும், இந்த துஆ ஓதணும், எல்லாமே காட்டி கொடுத்துருக்குறாங்களே. அப்போ குரான் மதம் ஹஸ்புனா கிதாபுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்களே, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதம் போதும், பெருமானாருடைய வேதம் தேவையில்லை. அது பெரிய இது குஃப்ருக்கு சம்பந்தமானது. இது ஹதீஸை நிராகரித்தால் இது குஃப்ர், காஃபிர் ஆயிடுவாங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செஞ்சு காட்டியிருக்கிறாரு. ஹுது அன்னி மனாசிகக்கும், நீங்க பார்த்துக்கோங்க ஹஜ் எப்படி செய்ய வேண்டியது. மக்காலேருந்து மினாக்கு போகிறாங்க 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி மினாக்கு போகிறாங்க. அங்கிருந்து அரஃபாத்து, அங்கிருந்து முஸ்தலிஃபா, அங்கிருந்து மறுபடியும் மினாக்கு வந்து தங்குறாங்க. இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு காட்டி கொடுத்துருக்குறாங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, உங்கள் மீது ஹஜ் கடமையாக்கப்பட்டது. ஹஜ் எப்படி செய்வது அது தெரியாதுங்கள, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்துருக்குறாங்க இப்படி செய்ய வேண்டியது. அப்போ ஹதீஸ் இல்லாமல் குரான் விளங்க முடியாது, ஹதீஸ் இல்லாமல் குரான் விளங்க முடியாது. وَأَنزَلْنَا إِلَيْكَ الذِّكْرَ لِتُبَيِّنَ لِلنَّاسِ مَا نُزِّلَ إِلَيْهِمْ وَلَعَلَّهُمْ يَتَفَكَّرُونَ. அல்லாஹ் தஆலா குரானில் கூறுகிறான், நாம் இந்த குரானை உங்கள் மீது இறக்கி இருக்கிறாங்க, இதுக்கு விளக்க நீங்க கொடுக்க வேண்டியது. لِتُبَيِّنَ لِلنَّاسِ مَا نُزِّلَ إِلَيْهِمْ, இது நீங்கள் விளக்க நீங்க கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. ஹலாலு ஹராமு, எது சாப்பிடுறது, எது சாப்பிடக்கூடாது, தொழுகை எப்படி, நோம்பு எப்படி, எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. நோம்பை பற்றி பாருங்க, நோம்பு எப்படி வைக்கிறது, நியத் கட்டாயமா, நியத் இல்லாமல் நோம்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா, பரதான நோம்பு, அது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு காட்டி கொடுத்துருக்குறாங்க. இரவு நேரத்தில் நீங்கள் வந்து பரதான நோம்புக்கு நியத் செய்யலைன்னா அந்த நோம்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் நஃபில் நோம்பும் அது காலையில் கூட நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தவறில்லை. இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அந்த நோம்பு நேரத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, சில விஷயம் குரான்ல இருக்கு, அதிக விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் காட்டி கொடுத்துருக்கிறாரு. அதி சாதாரண விஷயம் இல்லை. சொல்லியிருக்கிறானே, ஜாக்கிரதையா இருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்க. நீங்க அதை நிராகரிக்க கூடாது. நீங்க நிராகரிச்சீங்கன்னா பயங்கரமான உங்களுக்கு அஸாபு கூறப்படும். உதாரணம், உஹுதுடைய மலை எல்லாம் ஹஜ் பண்ணியிருக்காங்க, உம்ரா பண்ணியிருக்காங்க, அது உஹுது மலை பார்த்துருப்பாங்க. 3வது ஹிஜ்ரி வருஷத்துல அந்த போர், அந்த ஜிஹாது நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன ஒரு மலை இருக்கு, ஜபலுர் ருமாத்னு சொல்லி, அதுக்கு பேரு. பெருமானார் ஸல்லல்லாஹு 50 சஹாபாக்கள் அனுப்பிச்சாரு, நீங்க இந்த மலை மேலே இருந்தால் விரோதிகள் இது பக்கம் வருவாங்க,
வந்த உடனே நீங்கள் அனுபவிச்சுங்க, அவங்களுக்கு வந்து தடை செய்வோம். அப்புறம் ஹாலித் பின் வலீத் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார். அவர் தான் அதுக்கு தளபதி இருந்தார் வந்து படைக்கு. அவர் வந்தார், வந்துடனே மேலேண்டு ஒரே கஷ்டம், காயம் இந்த காயம் எல்லாமே விட்டு போயிட்டாங்க, எல்லாமே விட்டு போயிட்டாங்களே. இப்போ அந்த மலை மேலே இருந்தாங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எதா ஆகிட்டாலும் சரி நீங்கள் இறங்கக்கூடாது, எங்கேயோ இருக்கணும், நீங்கள் தவறு செய்யாதுங்க. அப்படிலாம் போயிட்டாங்களே. சில பேர் சொன்னாங்க போக முடிஞ்சு போச்சு, அங்கெல்லாம் போயிட்டாங்க, இப்போ நம்ம கூட போய் அதெல்லாம் சேர்ப்போம், அதெல்லாம் நம்ம எடுத்து சேர்ப்போம். இல்லை இல்லை போகக்கூடாது. அவருடைய தலைவர் சொன்னாரு, இல்லை போகக்கூடாது, பெருமானார் தடுத்து இருக்கிறாங்க, எது ஆனாலும் சரி நீங்கள் அங்கேருந்து இறங்கக்கூடாது. கேட்கலையா அவங்களோட பேச்சு, பெருமானாருடைய பேச்சு கேட்கலையே. இறங்கிட்டாங்க. 2, 3, 4, 13, 15 பேர் தான் இருந்தாங்க 50ல். ஹாலித் பின் வலீத் தூரமாக இருந்து இது கவனிச்சாரு, எங்கே இருந்து வச்சு இந்த கஷ்டம் இல்லைங்களுக்கு, எங்கேருந்து வீசப்பட்டது இதுன்னு சொல்லி. ஓஹோ, இந்த மலை மேலே வீசினாங்களா. மறுபடியாக வந்தார் ஹாலித் பின் வலீத். அந்த மலை சுற்றி வந்து இந்த 13, 15 பேர் இருந்தாங்களே, நின்று அவரு வெட்டினார். அப்புறம் வந்து இறங்கி சாபாக்கள் இருந்தாங்களே, ஒன்றும் கிடச்சாங்க. அதில் எத்தனை பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ கஷ்டம் ஏற்படுத்தி. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு பள்ளத்தில் வந்துட்டாரு. அப்புறம் வந்து அந்த தலையை தொப்பி போட்டு இருந்தாரு, அதோடைய ஒரு சின்ன மூலை உள்ள நெற்றிக்குள்ளே போயிடுச்சு, ஒரே ரத்தம் அங்கே கொட்டுது. ரொம்ப கஷ்டப்பட்டார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்ற ஆளுன்றாங்க, இதை பற்றி கூறி இருக்கிறான். பெருமானாருக்கு விரோதம் செஞ்சாங்க. விரோதம்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளையை அவங்க ஏற்றுக்கொள்ளலே சரிப்படியா. அது ஒரு இஜ்திஹாது, அது தவறு செஞ்சாங்க, சிந்திக்கல, அதை பற்றி யோசிக்கல, ஏன் பெருமானார் சொன்னார் அப்படின்னு சொல்லி எண்ணிட்டாங்க. சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை பார்த்தார். அவர் கூட ஒரு முஸ்லீம் தான் இருந்திருப்பாரு. இடது கையாலே சாப்பிட்டு கொண்டிருந்தார், இடது கையாலே சாப்பிட்டு கொண்டிருந்தாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் பியமீனிகா, வலது கையால சாப்பிடுங்க, வலது கையால சாப்பிடுங்க. அவர் என்ன சொன்னா, லாஸ்டே இல்லைங்க சாப்பிட முடியலங்க, இருக்கு ஒன்றும் இல்லை, நான் வேணா அவர் இல்லை கீபர் தக்கப்போ அதே இருந்தார் அந்த மனிதன் மீது இருந்தது. இவர் பேச என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க, இனிமே உன் கை ஓங்காது. கடைசி வரைக்கும் அந்த கை ஓங்கல. பார்த்தீங்களா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை ஏற்றுக்கொள்ளா எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய தண்டனை இந்த உலகத்திலேயே கிடைக்கும், இந்த உலகத்திலேயே கிடைக்கும். இது மாதிரி பல உதாரணங்கள் இருக்கிறேன். அப்போ ஹதீஸ் எங்களுக்கு பெரிய ஒரு ஆதாரம். ஹதீஸ் வகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்டப்படி ஒன்று சொல்லுவேன். அல்லாஹ் எதை சொன்னான்னு அதான் சொல்லி இருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸுக்கு வகைன்னு சொல்லுவேன். அல்ஹம்துலில்லாஹ், வகை தான், வகைய கைர் மத்லூ. இது செயல்பட்டா உங்களுக்கு சவால் கிடைக்கும். உதாரணமா அந்த விஷயத்துக்கு ஹதீஸ்ல உதாரணமா நீங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வரீங்க, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த துஆ ஓதி சொல்லி இருக்கிறாரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசலுக்கு போறீங்களா, அங்கே போகும்போது பிஸ்மில்லாஹி பள்ளிவாசல்ல அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகா ரஹ்மத்தக அல்லாஹும்ம தஹ்லி அபாப ரஹ்மத்திக பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம ஃபிலி தம்பி வஃப்தஹ்லி அபாப ரஹ்மத்திக. இது ஓதுனா சவாப். வீடியோ போடுறது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகா பிஃபாலி, அதே ஓதி இதுக்கு ஓதணும். இது மாதிரி துஆ இல்லா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி இருக்கிறாங்க.
அது பிரகாரம் செயல்பட்டா அது இதெல்லாம் நிறைய சவால் கிடைக்கும். கக்கூஸ்க்கு போறீங்களா, பெருமானார் சொல்ல போயிருக்காங்க, இங்க ஷைத்தானே இருக்கிறான் கக்கூஸ்ல. அதனால போறதுக்கு முன்னாடி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுதி வல் ஹபாயிஸ் இந்த துஆ ஓதிக்கோங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி இருக்கிறாங்க. இது கவனிக்கிறதில்லை நிறையா. பெரும்பாலும் பெண்கள் ஏது கவனிக்காம போறீங்க. சில நேரத்தில் அந்த ஷைத்தானே ஏதாச்சும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். அதுக்காக இது துஆ ஓதித்தான் போனோம். வெளியே வந்த பிறகு அல்லாஹ் என்ன மன்னித்து விடலாம், மன்னித்து விட்டு என்ன செஞ்சாரு பாவம், ஒன்னும் பாவம் செய்யல, எவ்வளவு நேரம் உட்கார்ந்தனே, உன்னோட ஜிக்ர் செய்ய முடியலையே, சுப்ஹானல்லாஹ் ஓத முடியலையே, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓத முடியலையே, அல்லாஹ் எவ்வளவு நேரம் வீணாக்கிட்டேன்னா, நான் கொஞ்சம் அதிகமாக உட்கார்ந்து இருந்தா என்ன மன்னித்து விடலாம். பார்த்தீங்களா எப்படி சொல்றாரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்ட கொடுத்து ஒரு செயல்பட்டாலும் எங்களுக்கு நிறைய சவால் கிடைக்கும். உதாரணமா தண்ணி அருந்துறோம், அதுக்கு 4 சவால் 5 சவால் கிடைக்கும். தாகம் இருக்கு, தண்ணி குடிச்சோம், அதுக்கு சவால் இருக்கா? ஆமா சவால் இருக்கு. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்கும். ஒரு சவால் என்ன, வலது கையால தண்ணி குடிச்சாரு. லா தாக்குலு பிஷ்மால் வலா தஷ்ரபு பிஷ்மால் குலு பில் யமீன் வஷ்ரபு பில் யமீன். வலது கையால சாப்பிடுங்க, வலது கையால குடிங்க. ஷைத்தான் இருக்காங்க, அவர் எப்படி செய்யறான்? அப்ப என்ன செஞ்சாரு, வலது கையால கோப்பை பிடிச்சாரு, கிளாஸ் பிடிச்சாரு, அப்புறம் பிஸ்மில்லா ஓதினாரு. ஒண்ணு இந்த நன்மை கட்சி பச்சு ஒரு சவாபு, ரெண்டாவது பிஸ்மில்லா ஓதினாரு, அதுக்கு ஒரு சவால் கட்சி பச்சு, மூணாவது உட்காந்து குடிச்சாரு, அதுக்கு ஒரு சவால் கட்சி பச்சு, மூணாவது அவர் மூச்சில குடிச்சாரு. அந்த ஒரு டம்ளர் தண்ணி 3 மூச்சில குடிச்சாரு, அதுக்கு ஒரு சவால் கழிச்சு பச்சு. அப்புறம் கடைசியில் சொன்னார் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை. 5 சவால் கழிச்சு போச்சு. பார்த்தீங்களா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலுக்கு நம்ம செயல்பட்டா, அவர் சொல்லுக்கு செயல்பட்டா எவ்வளவு சவால் கிடைக்கும்? அல்ஹம்துலில்லாஹ், நிறைய சவால் கிடைக்குமே. அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துல பெருமானாரை பின்பற்றி நம்ம நடந்தா, அவருக்கு இத்திபா செஞ்சா நிறைய சவால் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார் சஹாபாக்கிட்ட, ஒரு கணவன் தன் மனைவிக்கு ஒரு வாய் சாப்பாடு போட்டாலும் அதுக்கு ஒரு சவால் கிடைக்கணும். அட என்ன பெருமானாரு, எங்களோட ஆசை பூர்த்தி செஞ்சா அதுக்கு சவாபு கிடைக்குமா? ஆமா சவாபு கிடைக்கணும். அதே போன்று உங்க மனைவியோட ஆசையை நீங்க பூர்த்தி செஞ்சா, அவங்களுடைய சோபர் செஞ்சா அதுக்கு சவாபு கிடைக்கும். அல்லாஹ் அக்பர். சஹாபா ஆச்சரியப்பட்டாங்க, பெருமானாரு நம்மளுடைய ஆசையை பூர்த்தி செஞ்சா அதுக்கு சவாபு கிடைக்குமா? ஆமா சவாபு கிடைக்குமே. அந்த காரியம் மனைவி கிட்ட இல்ல, வேறொரு பெண்மணி கிட்ட செஞ்சிருந்தா எவ்வளவு பெரிய பாவம், அதனால அந்த சவாபு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி இருக்கிறாங்க. ஹதீஸ் சாதாரண விஷயம் இல்லை, இது பிரகாரம் செயல்பட்டா நிறைய சவால் கிடைக்கும். அதே போல நான் சொன்னேன், நீங்க சிறுநீர் கழிக்க போறீங்க, அது உங்களுக்கு 3 நாள் சவால் கிடைக்கும். ஆச்சரியப்படுவீங்க, அடே சிறுநீர் கழிச்சா சவால் கிடைக்குமா? இதே ஆச்சரியமா இருக்கு. ஒன்னும் ஆச்சரியப்பட அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க போன உடனே நினைக்கிறீங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, போகிறதுக்கு முன்னே துஆ செய்வா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுதி வல் ஹபாயிஸ். ஒரு சவால் கழிச்சு போச்ச, துஆ செஞ்சீங்கன்னு ஒரு சவால் கழிச்சு போச்சு. உள்ள போனா எந்த கால் வைக்கணும்? வலது கால் வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். 2வது சவால். 3வது சவால், கைலா நோக்கி உட்காரக்கூடாது, நோக்கி உட்காரக்கூடாது. 3 சவால். அங்கே மூச்சு உடனே கட்டிட்டு வந்தாரு, வெளியே வந்தாரு, எந்த கால் வைக்கணும்? வலது கால் வைக்கணும். கோஃப்ரானக்கா. பார்த்தீங்களா, 5 சவால் கழிச்சு போச்சு. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா 5 சவாபு, ஒரு சிறுநீர் கழிச்சா 5 சவாபு. இதுக்கு தான் சொல்லுவாங்க வஹிய கைர் மத்லூப். இது ஹதீஸ் இருக்கு, ஓதுனா சவாபு இல்லை,
செயல்பட்டால் தான் சவாப்பு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நீங்களும் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே பெண்மணி நிறைய இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். அல்லுமு மதரசத்துன் இல்ல அல்லம்தஹா அல்லம் தஜீலன் தையிபல் ஆராகி. ஒரு பெண்மணி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நீங்கள் கல்வி சொல்லி கொடுத்தா ஒரு சமுதாயத்துக்கே கல்வி சொல்லி கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தாய் தான் வீட்டில் இருப்பாங்க, குழந்தைங்களுக்கு தரபியத்தை கொடுக்குறது அவங்களுடைய அது கடமை. ஏன்னா ஆண்கள் எல்லாம் தகப்பனார் இருக்கிறார், அந்த குழந்தைக்கு ஆஃபீஸ்க்கு போயிடாரு, வேறு எங்கேயாச்சும் வேலைக்கு போயிடுவாரு. ஆனால் தாய் இருப்பாங்க வீட்டில், அவங்க இது மத கல்வியை கற்றுக்கொண்டாங்க. எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. அல்ஹம்துலில்லா குழந்தைகளை எப்படி வளர்ப்பது, எப்படி செய்வது, என்ன செய்வது எல்லாரும் தெரியுமே. அப்புறம் நீங்கள் ஒரு தாயை கற்றுக் கொடுத்தா ஒரு சமுதாயத்துக்கே நீங்கள் கல்வி கொடுத்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி ஒரு புலவர் சொல்லி இருக்கிறாரு. அதனால பெண்களுக்கு இதெல்லாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கு. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கா? குழந்தைகள் எல்லாம் சொல்லுங்களேன். குழந்தைகள் சில நேரத்தில் எடுத்த உடனே வலது கையால் குடிப்பாங்க. இல்லை செய்யக்கூடாது, இது பெரிய தவறு. வலது கையால் சாப்பிடும், இடது கையால் சாப்பிடாது. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமே. என்ன சொல்லிக் கொடுக்கணும்? எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமே. அல்ஹம்துலில்லாஹ் இங்கே நிறையா பெண்மணி இருக்கிறாங்க, கேள்விப்பட்டேன். எத்தனையோ மதரசா இருக்குது பெண்களுக்கு. 5 மதரசா, 6 மதரசா, 7 மதரசா, இது கூட நான் கேள்விப்பட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை பெண் எல்லாம் ஹாஃபிஸ் ஆகியிருக்காங்க, அது கூட கேள்விப்பட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் மிக்க மகிழ்ச்சி. அப்படி இருக்கு. ஹதீஸ் வஹி இதில் ஒன்றுமே சந்தேகம் கிடையாது. ஹதீஸும் வஹி அப்படின்னு சொல்லி தான் இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹதீஸை பற்றி இப்போ சொன்னேன். ஹதீஸை சேர்த்து இருக்கிறாங்க. நம்ம ஹித்மத்தையும் நிறையா சேவை செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் மாலிக் இப்னு அனஸ், திர்மிஸி, இப்னு மாஜா ஹதீஸை பொறுத்தவரை எழுதியிருக்கிறாங்க. ஆராய்ச்சி செஞ்சு எந்த சரியான ஹதீஸு, எந்த ஸஈஃபான ஹதீஸு, எந்த ஹதீஸ் நாசிக், எந்த ஹதீஸ் மன்சூக் நிறைய சேவை செஞ்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி இருக்குது. அதனால ஹதீஸை பற்றி நம்ம சாதாரணமாக கவனிக்கக்கூடாது. மிக முக்கியமான விஷயம் ஹதீஸு. அதன் பிரகாரம் நம்ம செயல்பட்டால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எங்களுக்கு நிறையா சவாபு கிடைக்கணும். ஹதீஸு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். என்ன சொல்லி இருக்கிறான்? வன்சல்னா இலைக திக்ரா லிதுபய்யின லின்னாஸி. உங்கள் மீது நான் குர்ஆன் இறக்கி இருக்கிறேன், இதுக்கு விரைவு நீங்கள் சொல்லணும் பெருமானாருக்கு. அப்போ அது கூட வகைத்தானே, அது கூட வகைத்தான். அதான் சொல்கிறேன் நான், நோம்பு எப்படி, தொழுகை எப்படி, ஹஜ் எப்படி, அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான். நிறைய விஷயம் குர்ஆன்ல இல்லை, ஹதீஸ்ல இருக்கு. குர்ஆன்ல எத்தனை விஷயம் இல்லை, ஹதீஸ்ல இருக்கு. உதாரணமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி உங்க மனைவி இருந்தால் அவங்க காலா இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் கல்யாணம் செய்யிருக்கிறாங்க. அவங்க உயிரோட இருந்தா ஒரு பெண்மணியை நீங்கள் கல்யாணம் செய்யணும், உயிரோட இருக்கிறாங்க. அவங்க காலா அந்த பெண்மணியோடைய அம்மாவுடைய தங்கச்சி இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்க. அங்கே அந்த யாருமே கல்யாணம் செஞ்சுக்கலையே, நான் கல்யாணம் செஞ்சுட்டு ஹராமோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கிறாங்க. இது குர்ஆன்ல இல்லை, இது குர்ஆன்ல இல்லை. அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இது வகைத்தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு தங்கள் இஷ்டத்துக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே, இது கூட வகைத்தான். இது கூட நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டித்தான். ஆனால் சாதாரண முறையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இதில் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. அது ரொம்ப இருக்கணும். அதே போல சில விஷயம் குர்ஆன்ல இல்லை, ஹதீஸ்ல தான் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்காங்க? அல்லாஹ் தஆலா லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயத்து இருக்கு சூரா பக்ரால. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. லா யஹில்லு மாலு மின் முஸ்லிமின் இல்லா பித்தீபி மின் நஃப்ஸிஹி. ஒரு மனிதனுடைய பொருளை
நீங்கள் வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் சாப்பிடாதீங்க. அதான் அல்லா கூட சொல்லியிருக்கிறான், அப்படின்னு சொல்லியிருக்கான். பெருமானாரும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அல்லா என்ன சொல்லியிருக்கிறான் அது மாதிரி பெருமானாரும் சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அது ஹதீஸ் தான், அது குரான் ஆகாது, அது குரான் ஆகாது. அதே போன்று பெருமானார் சொல்லலாம் கூறியிருக்கிறாங்க. இது வந்து ஹராம் எது சாப்பிடக்கூடாது, இந்த பல்லு இருக்க கூழ் பல்லு, எந்த மிருகத்துக்கெல்லாம் அந்த கூழ் பல்லு இருக்கு அது சாப்பிடக்கூடாது. உதாரணமாக பூனை இருக்கு, நாய் இருக்கு, அதுக்கெல்லாம் இந்த பல்லு இருக்கு கூழ் பல்லு. ஆனால் ஆடு மாடு அதுக்கெல்லாம் இந்த கூழ் பல்லு இல்லை, அது புல்லு தான் சாப்பிடும். அது கூட குரான்ல இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான், உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டது செத்து போனது. அதே போன்று இது ரத்தம் இருக்கு, இது ரெண்டுமே ஹராமு. அதுக்கு விளக்கம் ஹதீஸ்ல வந்து இருக்கு. இல்லை இல்லை, ரெண்டு செத்து போனதும் சாப்பிடலாம். நீங்க இருக்கு அதை செத்துட்டாலும் சாப்பிட்றோம், அது யாரும் ஜிம்மா செய்யறதில்லை, யாரும் அறுக்கிறதில்லை. இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி செத்து போனது சாப்பிடாதீங்க. ஆனால் பெருமானார் இருக்கிற சொல்லியிருக்கிறாங்க, ஒஹல்லத்லனா மைத்தத்தானி, ரெண்டு செத்து போனது எங்களுக்கு ஹலால் செய்யப்பட்டது. ஒன்று மீன், ரெண்டாவது வந்து கிளி. அந்த அரபு நாட்டில் அந்த கிளி இருக்கும், அது வந்து மலை மாதிரி வரும், கொஞ்ச நேரத்தில் எல்லாமே சாப்பிட்டு போயிடும். பச்சையாக இருக்கிறது ஒன்றுமே இருக்காது, 5 நிமிஷம் சாப்பிடுவோம். அது பெருசாக இருக்கும், அது செத்தாலும் நம்ம சாப்பிடலாம். அதே போன்ற பெருமானார் கூறியிருக்காங்க, அந்த ரெண்டு ரத்தம் என்ன, ரெண்டு வந்து ஈரலில் இருக்கிறது, ஈரலில் இருக்க அது ரத்தம் தானே கட்டிருந்தான், அது நம்ம சாப்பிடலாம். அது கவிதோ வத்திஹால் அப்படின்னு சொல்லி பெருமானார் சொல்லியிருக்காங்க. பாருங்க, குர்ஆன்ல இல்லாதது சில விஷயம் ஹதீஸ்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கிற எல்லா விஷயமே குர்ஆன்ல இருக்கு. இதோ வகை அதோ வகை, இது மாதிரி நிறைய உதாரணங்களே இருக்கின்றன. இது ரொம்ப தெரிஞ்சுக்க அல்ஹம்துலில்லாஹ். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயலை நம்ம செயல்பட வேண்டியதாக இருக்கு, பின்பற்றி நடக்க வேண்டியதாக இருக்கு, நிறைய சவாபு கிடைக்கணும். மறுபடியும் சொல்றேன், வகைய மாத்திரம் அல்லாஹ் தஆலா இறக்கிறாங்க ஜிப்ரீல் மூலமா, அது ஓடுவது, அதுக்கு சவாபு இருக்கு. நீங்க உதாரணமா அலிஃப் லாம் மீம் 3 எழுத்து, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும். ஆனா ஹதீஸ்ல நீங்க இன்னமல் அமாலு பின்னியாத் இவ்வளோ ஓதுனீங்க சவாபு கிடைக்காது, செயல்பட்டா சவாபு கிடைக்கும். செயல்பட்டா எந்த காரியம் செஞ்சாலும் உள்ளத்துல அந்த எண்ணம் இருக்கணும், நான் என்ன செய்றேன்னு சொல்லி. அதுக்கு தான் நிய்யத்து, வாயால சொல்லக்கூடாது. நவைத்தான் நசுமன் இல்லா இப்பதான் நாளைக்கு நோய் வைக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன ஆகுன்னு முயற்சி செஞ்சிருக்கிறேன், இல்லை அப்படி சொல்லக்கூடாது. உள்ளத்துல இருக்கிற விஷயத்துக்கு தான் நிய்யத்துன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னமல் அமாலு பின்னியாத் ஓதுனாலும் சவாபு கிடைக்காது, ஆனால் செயல்பட்டா உங்களுக்கு சவாபு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆண்கள் பெண்கள் ஹதீஸுக்கு சாதாரண விஷயம் தான் நினைக்காதீங்க, இது பெரிய விஷயம், இதுக்கு நிறைய சவால் இருக்கு. இது பிரகாரம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு நிறைய சவால் கிடைக்கும். பெண்களுக்கு குறிப்பாக சொன்னேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறான். வீட்டில் இருக்கிறீங்க, குழந்தைகளை வாழ்க்கை பற்றி வாழ்க்கை அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கிறான், பெருமாள் என்ன சொல்லியிருக்கிறான், ஒரு மனிதர் இறந்து விட்டால் தாயோ தகப்பனாரோ அவருடைய சவாபு மொழி போச்சு. வாழ்க்கையில் என்ன செஞ்சாரோ அவருக்கு தான் சவாபு, அதுக்கு பிறகு சவாபு இல்லை. ஆனால் 3 காரியம் இருக்கு, இது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமாக சவாபு கிடைச்சிருக்கோம். ஒன்று என்ன, சதகத்துல் ஜாரியா, பள்ளிவாசல் கட்டி கொடுத்தீங்களா, ஏதோ தண்ணிக்கு வசதி இல்லாமல் இருந்துச்சு, அந்த கிணறு கட்டி கொடுத்தீங்களா, தோண்டி கொடுத்தீங்களா, இந்த மாதிரி சதகத்துல் ஜாரியா.
அப்புறம் வந்து பள்ளிவாசல் கட்டி கொடுத்த அது வரைக்கும் அவர் வலதின் சாலையில் எதுவோ நல்ல குழந்தை விட்டுருப்பாரு. மார்க்க விஷயத்துல அவங்களுக்கு தாலீம் கற்றுக்கொண்டு கொடுத்தாரு. இப்படி சொன்ன இப்படி சொல்லி அந்த குழந்தைங்களுக்காக துவா செய்வாங்க. நிரந்தரமா அந்த சவால் பெற்று கொண்டே இருக்கணும். ஆலிம் சாப் இருக்கிறாரு, எல்லாத்தையும் கிதாப் எழுதினாரு, அல்லது வேற ஏதாச்சும் இந்த மாதிரி மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு. எங்க மாணவர்கள் எல்லாம் அவங்களுக்கும் துவா செய்வாங்கள. அப்படி இருக்கிறதுனால தாய்மாரை கவனிக்கணும். நீங்க தரபியை செஞ்சவங்க குழந்தைகளுக்கு நிரந்தரமா இந்த சவால் உங்களுக்கு கிடைக்கும். அமிஷாங்களா அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சு போச்சு. அதனால இதோட முடிச்சுக்கிறேன். வெளியில் ஹதீஸும் வகையத்தான் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்காங்க. அது பிரகாரம் சில வார்த்தை சொல்லுங்க. அல்லா தாலா எனக்கு உங்களுக்கும் சொன்னதை கேட்டு அதை பிரகாரம் செயல்படுவதற்கு தௌஃபீக் அளிப்பாங்க. இந்த ஜல்சாவை இந்த கூட்டத்தை ஏற்படுத்திய மக்களுக்கு எல்லாம்